இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்லை இந்த இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உங்கள் டாக்டர்ஸ் கைனகாலஜிஸ்ட் வந்து ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபுட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்க சொல்லுவாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்தி ஃபுட். இந்த ஃபுட்டு இன்டேக்கை நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கிறது மூலமாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸை ஓரளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு நான் ஒரு 5 டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அது என்னன்னா நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல 2 வகையான ஹார்மோன் உற்பத்தி ஆகும். ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், ஒன்று ப்ரொஜெஸ்ட்ரான். எப்போ வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகப்படியா இருக்கோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஆக்னி வர்றது இல்லை பிசிஓடி வர்றதோ, அதிகப்படியான ரத்தப்போக்கு இல்லை பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பீரியட்ஸ் டைம்ல, இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அதிகமாக வர்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும். அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜனை நேச்சுரலாகவே டீடாக்சிஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், அதாவது நமக்கு தெரியும் கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ராக்கலி, அப்புறம் முள்ளங்கி, டர்னிப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இண்டோல் 3 கார்பனால் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது வந்து என்ன பண்ணும்னா நேச்சுரலாவே அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து டீடாக்சிஃபை பண்ணும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஆனா இதுல ஒரே ஒரு நோட் என்னன்னா, தைராய்டு இருக்கிறவங்க இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் லிமிட்டா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணி சாப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். ஃபைபர்ல வந்து சாலிபிள், இன்சாலிபிள் ஃபைபர்ஸ்னு இருக்கு. சாலிபிள்ங்கிறது நம்மளுடைய வெஜிடபிள் இல்லைன்னா பனானா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டு. இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் வந்து வீட்டு, நட்ஸ், இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்னா இதுவும் நேச்சுரலா நம்ம அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து டீடாக்சிஃபை பண்ணும். அதாவது அதோட லெவலை வந்து கொஞ்சம் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டுமே வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் எல்லாம் எதிலிருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட்ல இருந்து தான் வருது. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்ல வந்து ஹெல்த்தி ஃபேட்டை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். என்னென்னு பார்த்தோம்னா எக்கு, அப்புறம் ஃபேட்டி ஃபிஷ், நட்ஸ், சீட்ஸ். ஸோ இதுலலாம் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம உடம்புல அதிகமாக சேர்த்திக்கிறப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கம்மி பண்ணுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் இல்லைன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்க்கலாம். அது என்னன்னா கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, வாட்டர்மெலன், இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஃபீனால் காம்பனன்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ இதையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டயட்ல வந்து சேர்த்துக்க பார்க்கணும். ஃபைனலாக ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டர்மரிக், ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர், அப்புறம் துளசி, பேசில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் எல்லாம் நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக நம்மளோட டயட்ல சேர்த்திக்கிறது மூலமா இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸை ஓரளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்.